பாரதிராஜா அவர்களோட மகளுக்கும், மருமகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட என்ன காரணம்? எதனால இது நடந்துச்சு? அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட குளோஸ்டு சர்க்கிள் சமீபத்தில இது குறித்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களோட இறுதி சடங்கின் போது அவருடைய மருமகளுக்கும், மகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்துச்சு. இது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும், அதே நேரம் இந்த இடத்துல போய் சண்டை நடக்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. மேலும் இந்த ஒரு பிரச்சனையில ராதிகா சரத்குமார் அவர்கள் தலையிட்டு தீர்த்து வச்சு அன்னைக்கு நல்லடக்கத்தை ரொம்பவே நல்லபடியா முடிச்சு குடுத்திருந்தாங்க. அந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க சண்டைக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே ஆவலா தேடி இருந்தாங்க. நெறைய பேரு ஃபர்ஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா சொத்து பிரச்சனை. சென்னை நீலாங்கரை வீட்ட பாரதிராஜா அவர்களோட மகள் ஜனனியே எடுத்துக்கிட்டாங்க. அதாவது மனோஜ் பாரதிராஜாவுக்கு போய் வேண்டிய சொத்த அவங்களே அபகரிச்சுட்டாங்க. இதனால தான் அவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா சமீபத்தில தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜனனி அவர்களுக்கு அவங்களோட அண்ணன் ஒய்ஃபான நந்தனா மேல இருக்க மிகப்பெரிய ஒரு கோவம். கடைசி நேரத்தில அவங்க அப்பாவ பார்த்துக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான். மனோஜ் பாரதிராஜா அவர்களோட மறைவுக்கு பின் பாரதிராஜா அவர்களோட உடல்நலம் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா போயிருச்சு. இதனால அவரு மிக பெரும் அளவுல ரொம்ப தன்னோட மனசையும் சரி, உடலையும் சரி இழந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல மனோஜ் பாரதிராஜா அவர்களோட மனைவியான நந்தனாவும் சரி, அவர்களோட பேத்திகளும் சரி, அவர சரியா கவனிச்சுக்கல. இந்த ஒரு காரணத்தினால தான் ஜனனி அவர்கள் அவருடைய அப்பாவான பாரதிராஜா அவர்கள மலேசியா கூட்டி போயிட்டு அங்கவே ஒரு 3 மாசம் வச்சு சிகிச்சை அளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர இந்தியா அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்தியா வந்ததுக்கப்புறமுமே நந்தனா அவர்கள் ரெகுலரா அவர பார்த்துக்காம அப்பப்ப மட்டும் பார்த்துட்டு போயிருந்திருக்காங்க. இதனால ஜனனி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் ஏற்பட்டிருக்கு. எங்க அப்பா உங்களுக்காக தான் அந்த சொத்த குடுக்க போறாரு. எங்க அண்ணனோட சொத்து பூரா உங்களுக்கு தான் சேரப்போகுது. அந்த அண்ணன் இல்ல, அவருக்கு இடத்துல அப்பா இருக்கணும். அப்படிங்கிறப்ப நீங்க அவர நல்லபடியா பார்த்துக்கணும் இல்லையா? கூடவே இருந்து கவனிச்சுக்கணும் இல்லையா? ஏதோ 3வது மனுஷன் மாரி நீங்க வரீங்க, போறீங்க. அப்பப்ப மட்டும் பார்க்குறீங்க. அப்படி இருக்கப்ப இத என்னால அனுமதிக்கவே முடியல. எங்க அண்ணன் இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி பண்ணியிருக்க மாட்டான். அவன் இல்லங்கிறப்ப நீங்க அந்த ஸ்தானத்துல இருந்து பண்ணியிருந்திருக்கணும். நீங்க அத தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவமா இருந்திருக்கு. அதே நேரம் நந்தனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க சென்னை நீலாங்கரை வீட்ல இருந்திருந்தோம்னா கண்டிப்பா பார்த்துருப்போம். ஆனா அந்த வீட்ட தான் நீங்க எழுதி வாங்கிட்டீங்களே! அப்புறம் எப்படி நான் அவருக்கு போய் பார்க்கறது, பணிவிடை செய்றது அப்படிங்கிற மாரி இவங்க தரப்புல இருந்தும் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் அவங்க 2 பேத்துக்குள்ளயுமே மிகப்பெரிய ஒரு மோதலா மாறியிருக்கு. ஜனனிய பொறுத்தவர தான் அப்பாவ அவங்க பார்த்துக்கல. அவங்களுக்கு காசு மட்டும் தான் முக்கியம். அதனால தான் அந்த சொத்த நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இவங்க தரப்புல அந்த வீட்லயே என்ன இருக்க விடல. அப்புறம் எப்படி நான் அவர பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனையே அப்படிங்கிறது இதுதான். இத என்ன சொல்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்களே பேசி முடிச்சா தான் உண்டு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? எவ்வளோதான் பெரிய லெஜெண்டா இருந்தாலுமே வீட்ல இந்த மாரியான சண்டைகள் இருக்க தான் செய்யுது. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.